Hi friends, welcome to Cloud Magic World. இன்றைக்கி ஸ்குவிட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ பேர் ஸ்குவிட்டு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்குவிட்டை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடர் போட்டு ஜஸ்ட் மேரினேட் பண்ணி மட்டும் வைங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஏன்னா இது வந்து ஸ்குவிட்டை வந்து கொஞ்சம் சாஃப்ட் படுத்தும். ஸோ அதனால தான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு சைட் பை சைட் ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் 5, பெரிய வெங்காயம் 2 போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கறி லீஃப் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரணும். ஓகே, ஸோ அது வரையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்குவிட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு இது. நீங்கள் எவ்வளோ ஸ்குவிட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் ஆகணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் இடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம், ரெடிமேட் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஆல்ரெடி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ ஸ்பைசஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி போட்டனால. அப்புறம் பெப்பர், சீரக பவுடர். இதுக்கு மெயினே இது தான், பெப்பரும் சீரக பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி, செமி கிரேவி மாதிரி வேணும்னா 1 கிளாஸ் ஊற்றுங்க. டீப் ட்ரை ஃப்ரை அப்படி வேணும்னா ஒரு 3/4 கிளாஸ் ஊற்றிட்டு ஸ்குவிட்டை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ நல்லா வேகணும். பிகாஸ் சீ ஃபுட்டுன்றது நல்லா நம்மளுக்கு வேகணும். ரொம்பவே வேக வச்சிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி நல்லா வற்றட்டும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு செமி கிரேவி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ அதில் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கண்டிஷனை காமிக்கிறேன். ஸோ நல்லா இல்லை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைமும் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மசாலா அடி பிடிச்சிரும். லாஸ்ட்டாக வந்து என்ன ஆட் பண்ணணும்னா கரம் மசாலா. இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது செமி கிரேவியாக வந்துருச்சா. ஸோ இந்த ஸ்டேஜ் சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அப்படி வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிடணும், ஆயிலியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா தண்ணி வற்ற நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்க்கவே பார்த்திங்களா யம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேருக்கு ஸ்குவிட் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி டீட்டெயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.